அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்கள் ஊடகத்துறை திறந்துட்டு ஜோதிடம் ஆருடம் பார்க்க போயிட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் இதுவரைக்கும் சசிகலா அவர்களை புகழ்ந்தாரு. சசிகலா அவர்கள் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்றே தெரியல, அரசியல்ல இருந்து காணாம போயிட்டாங்க. அது போல ஓபிஎஸ் அவர்களை புகழ்ந்தாரு. ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு எங்க இருக்காருன்றது தெரியல. அதன் பிறகு அண்ணாமலை அவர்களை புகழ்ந்தாரு. இன்னைக்கு அண்ணாமலையும் பிஜேபியினுடைய மாநில தலைவர் பொறுப்புல வந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தபடியாக துக்ளக் நிகழ்வு ஒன்றுல சீமான் அவர்களை புகழாரம் சுற்றாரு. கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் ஆர்ப்பரிச்சு கை தட்டுறாங்க. பாரதியை கொண்டாடியதுனால சீமான் அவர்களை புகழ்ந்துட்டாரு. இனி சீமான் அவர்களும் அரசியல் இருந்து காணாம போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் கணிப்பு சொல்லியிருக்காரு. ஐயா செந்தில்வேல் அவர்களே, உங்களுடைய இந்த ஜோதிட கணிப்பு நிச்சயமாக பலிக்க போவது இல்லை. அதனால நீங்க இந்த ஜோதிட வேலையெல்லாம் விட்டுட்டு மீண்டும் திமுகவினுடைய அண்டாவாகவே மன்னிக்கணும், மீண்டும் ஊடகவியலாளர்கள் தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன் இது சொல்றாரு அப்படின்னா, இத்தனை வருஷமா RSS வந்து இந்த திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிச்சு. இப்ப அது முடியல. அதனால பார்ப்பனர் இல்லாத ஒருத்தரை வச்சு இந்த திராவிடத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக அண்ணன் சீமான் அவர்களை தேர்ந்தெடுத்ததாகவும், அதை சீமான் அவர்கள் பெருமையாக ஏற்றுக்கொண்டு பார்ப்பன கடப்பாறையை கொண்டு நான் வந்து இந்த திராவிட குட்டிச்சுவரை உடைப்பேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அதனால சீமான் வந்து RSS அடியார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படின்னா, ஒரு கட்டடத்தை நம்ம இடிக்கணும்னா எப்படி வேலைக்கு ஆட்களை வச்சு இடிப்போமோ, அது போல இந்த திராவிடத்தை இடிக்கிறதுக்காக RSS வச்சிருக்கக்கூடிய அடியால் தான் சீமான் அப்படின்றார். ஐயா, உங்களுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை சொல்றேன். இது தமிழர் மண், இது எங்க மண். எங்க மண்ல இல்லாத நீங்க ஒரு திராவிடத்தை கோட்டையா கட்டணும்னு நினைக்கும் போது இதுக்கு அடியாலாம் தேவையில்லை. தமிழ் உணர்வு உள்ள ஒருத்தன் வந்து அந்த குட்டிச்சவரை உடைச்சு தகர்த்து எறிவான். அதுதான் சீமான். இதுல பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து இடிப்புன்னு சொல்லிட்டாரு. அது எப்படிங்க பார்ப்பன கடப்பாறையை கொண்டு வந்து இடிக்க முடியுன்ற கேள்விலாம் கேக்குறீங்களே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பனர் கிடையாது. அது பார்ப்பன கடப்பாறை நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி உங்க திராவிட முதல்வர் வீட்டுல இப்ப போன வாரம் கூட வந்து சுக்லாம்பகம் மக்களாம்பகம் மந்திரம் ஓதிட்டு போறாங்களே, அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறை பூஜை பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி பார்ப்பனரை கொண்டு நம்ம உடைக்க போறது கிடையாது. இல்ல உங்க கட்சியிலேயே கூட எல்லாம் சுத்திட்டு திரியுறீங்களே SP சேகர், அந்த மாதிரி ஒரு பார்ப்பனரை கொண்டு உடைக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அப்ப எந்த பார்ப்பனரை கொண்டு உடைக்க போறோம்? தமிழ் எழுத்துக்களை எல்லாம் அச்சிலேற்றி ஊவே சாமிநாத ஐயர் என்னும் கடப்பாறையை கொண்டு தான் இந்த திராவிட குட்டிச்சவரை நம்ம உடைச்சு எரிய போறோம். ஆலய நுழைவு போராட்டம் நடத்திய வைத்தியநாத ஐயர் என்னும் கடப்பாறையை கொண்டு தான் இந்த திராவிட குட்டிச்சவரை உடைக்க போறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா பெண்ணியம் போற்றணும்னு பேசிய பாரதி எனும் கடப்பாறையை கொண்டு தான் இந்த திராவிட குட்டிச்சவரை நம்ம உடைச்சு எரிய போறோம். இது புரியாம நீங்க பார்ப்பன கடப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, பார்ப்பன கடப்பாறை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நினைச்சிட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகள் RSS எதிர்க்கும் போதெல்லாம் அலறாத நீங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த திராவிட கூடாரம் அலறன காரணம் என்ன? அடிச்சு சம்மட்டி அடி. அந்த மாதிரி ஒரு அடியை அந்த சீமான் அவர்கள் அடிச்சனாலதான் இன்னைக்கு நீங்க இப்படி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கீங்க. இதுல இவர் இன்னும் என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறாரு, தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் பின்பற்றி தான் நாங்க வந்து எங்க போற முன்னெடுக்கிறோம், பெரியாருடைய கைத்தடி தான் எங்களுடைய துப்பாக்கி. இன்னைக்கு வந்து சீமானவர்கள் இன்னைக்கு மாத்தி பேசுறாரே, அறிவாளியா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறார். ஐயா, எங்கள் தலைவர் மேதகுகள் கருணாநிதி ஒரு இன துரோகின்னு சொன்னார். அப்ப அதையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? பெரியாரை பற்றி இப்படி பேசினார், கருணாநிதியை பத்தி என்ன பேசினார்? கருணாநிதியை பற்றி பேசியதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவர்களே சொல்லியிருக்காரு கருணாநிதி வந்து இன துரோகின்னு, அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிகழ்கால அரசியல், அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றுகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். சீமான் மாத்தி பேசுறதுல சீமானுக்கு தான் வந்து அவார்டு கொடுக்கணும். சீமான் என்ன பேசினாலும் அதை விசில் அடிக்கிறதுக்கு கீழே ஒரு கூட்டம் இருக்கு. சீமான் ஒரு காலத்துல எங்களை பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்வன் பிரிக்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு இந்த பார்ப்பனர்களை பார்த்து கேட்கும் போது விசில் அடிச்சாங்க. இன்னைக்கு பாப்பான் எல்லாரும் சமமாக பாப்பான் அப்படின்னு பேசுறதுக்கு கீழே இருந்து எல்லாரும் விசில் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. ஐயா, ஒரே ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்துங்க. பார்ப்பான் எல்லாரும் சமமாக பார்ப்பான் அண்ணன் சீமான் அவர்கள் எங்க பேசினார்?
அண்ணன் சீமானவர்கள் பேசுறது பாரதி சாதிகள் இல்லைன்னு பேசினா, பெண்ணை அடிமைத்தனத்தை பேசினா, விடுதலை பேசினா, சுதந்திரத்தை, இப்படி எல்லாத்தையும் பேசின பாரதிய நீ பாப்பானா பாக்குறியே. அப்படி நீ பாரதியை பாப்பானா பார்த்தன்னா, பாரதி எல்லோரும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பாப்பான் பேசினார். இப்படி வெட்டி ஒட்டி பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? கருணாநிதித்தனம். இந்த கருணாநிதித்தனத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு திராவிட கூட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அவ இதுக்கு பேர் என்னையா? வெட்டி ஒட்டி இத மாதிரி பரப்புறதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போலாயா? நன்றி, வணக்கம்.